உதயகம்பன்பில் அவர்கள் எவற்றை கூறுகிறார், எவற்றை விவாதிக்கப் போகிறார், அவர் பிள்ளையானை சந்தித்த பின்னர் பிள்ளையானிடம் உரையாடியவற்றை எவ்வாறு ஊடகங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் இப்போது பார்க்கலாம். அந்த மொழி மாற்றத்தோடு நான் எனது தொழில் நிமித்தம் இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்தேன். வேறு காரணத்திற்காக நான் இன்று வரவில்லை. கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானின் கைது தொடர்பிலான அடிப்படை உரிமை மீறல் மனு நாளைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. இந்த வழக்கு தொடர்பில் பிள்ளையானுடன் கலந்துரையாடுவதற்காக நான் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வந்தேன். பிள்ளையானை 7.5 மாதங்களுக்கு மேலாக தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் அவர் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்தினால் வழக்கை விசாரணை செய்யும் திகதி காலம் தாழ்த்தப்பட்டதனால் நாளைய தினமே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டதாக அரசாங்கம் கூறியது. எனினும் தடுப்பு காவல் உத்தரவில் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவரை காணாமல் போக செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் இந்த பேராசிரியர் யார் என்பது பிள்ளையானுக்கு தெரியாது. குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு அந்த பேராசிரியர் யார் என்று தெரிந்திருக்கலாம். நாளை வழக்கு விசாரணை நடைபெற இருப்பதனால் இந்த விடயங்கள் குறித்து விரிவாக ஊடக சந்திப்பில் பேசுவது பொருத்தமாக இருக்காது. பிள்ளையான் சுகமாக இருக்கிறார். எனினும் பிள்ளையானின் வாழ்நாளில் அரைவாசிக்கு மேல் அவர் சிறையில் அனுபவித்து இருக்கின்றார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை தொடர்பில் அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். சுமார் 5.5 ஆண்டுகள் அவர் இதற்காக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் அவரை குற்றமற்றவர் என நீதிமன்றம் விடுதலை செய்தது. இது ஒரு போலி குற்றச்சாட்டு. பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினருடன் இருப்பது என்பது சிறையில் தடுத்து வைப்பது விடவும் மிகவும் ஆபத்தான ஒரு விடயம். அதன் பின்னர் தற்பொழுதும் 7.5 மாதங்கள் வரையில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்.